என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில்? என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன்னுள்ளத்தில்? சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. சிலுவை மரணம் உனக்காக, சிந்திய திரு ரத்தம் உனக்காக. உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே, உன் பாவம் சுமந்து தீர்த்தாரே. தன் உயிர் தந்து உன்னை மீட்டாரே, தன் உயிர் தந்து உன்னை மீட்டாரே. என் இயேசு உன்னை தேடுகிறார். இடமுண்டோ மகனே உன் உள்ளத்தில்? சங்கீதம் 27:13 வசனம் வாசிக்கும் பொழுது, நானும் ஜீவனுள்ள தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பேன் என்று விசுவாசியாதிருந்தால் கெட்டு போயிருப்பேன். இந்த உலகம், நம்ம வாழ்ற உலகம் ஜீவனற்ற தேசம். எல்லா மனிதனும் மறிச்சிட்டு இருக்கான். எவ்வளவு பயங்கரமா மயக்க பிடிச்சி பேசிக்கிட்டு பலவிதமான கொள்கை கோட்பாடுகளோட மற்றவர்களை தாக்கி பேசி சொத்துக்களை சேர்த்து அனைகளை அழித்து தானும் அழிந்து போகிற இந்த தேசம் அல்ல கர்த்தருடைய தேசம். அது ஜீவனுள்ள ஒரு தேசம், என்றும் வாழ்ந்திருக்கிற தேசம். ஜீவனுள்ள தேவன் அவரை அண்டிக் கொள்கிறவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதுக்கு தான் இயேசு சிலுவையிலே தன்னை பலி கொடுத்து பாவங்கள நம்மை அவருடைய இரத்தத்தாலே கழுவி சுத்திகரித்து நித்திய வாழ்வை நமக்கு கொடுத்திருக்கிறார். சங்கீதம் 27:13 வாசிங்க. ஜீவனுள்ள ஒரு தேசத்தை கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்திருக்கிறார். இவ்வுலக பாடுகளோ, இவ்வுலக நிந்தைகளோ, நெருக்கடிகளோ நம்மை மேற்கொள்ள முடியாது. இவ்வுலகத்திலே வாழ்கிற மனிதர்கள், கர்த்தர் மேல் நம்பிக்கை இல்லாத மனிதர்கள் நித்திய நரகத்துக்கு சென்று சேர்வார்கள். கர்த்தரை அண்டிக் கொள்கிற, கர்த்தரை ஆராதிக்கிற, கர்த்தரை விசுவாசிக்கிற, கர்த்தருக்கு பிரியமாய் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் இந்த வார்த்தையிலே சொல்லப்பட்டிருக்கிறபடி, இந்த வசனத்திலே, கர்த்தருடைய வார்த்தையிலே கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த வசனத்தின்படி, இந்த வாக்கு தத்தத்தின்படி நித்திய ஜீவனை சுதந்திரிப்பார்கள். நித்தியமாய் கர்த்தரோடு வாழ்ந்திருப்பார்கள், செழித்திருப்பார்கள். கர்த்தருடைய பெரிதான நன்மைகள் அவரோடு கூட வந்து கொண்டே இருக்கிறது. அவர் நமக்கு விசாலத்தை கட்டளையிட்டு இருக்கிற தேவனாக இருக்கிறார்.